திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ராமேஸ்வரம், அதே மாதிரி குருவாயூர், திருவண்ணாமலை, இப்படி வலிமையான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. அப்போ வலிமையான ஸ்தலங்கள்னால் எல்லா ஸ்தலங்களும் வலிமையான ஸ்தலங்கள் தான். இதில் குறிப்பிட்ட ஸ்தலங்கள் அந்த ராஜாக்கள் காலங்களில் ரிஷிகள், சித்தர்கள், முனிகள் ஸ்தாபிதம் பண்ண கோயிலில் வலிமை ஜாஸ்தி. ஏன்னா இந்த கோயில்கள்லாம் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தால் 16 தடவை போயிட்டு வந்த பலன். நீங்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா 16 தடவை திருச்செந்தூர் போயிட்டு வந்த பலன். ஏன்னா அங்கே இருக்கிற அமைப்பு அந்த மாதிரி. சில ரகசியங்கள், கோயில் ரகசியங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு நேரம் போதாது, அதனால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ திருப்பதி இருக்குது. அந்த திருப்பதியில் நீங்கள் வழிபாடு பண்ணுறப்போ பரிகாரம் அங்கே கிடையாது, அதெல்லாம் வழிபாடு ஸ்தலம். ராமேஸ்வரம் பரிகாரம் வழிபாடு ரெண்டும் சார்ந்த ஸ்தலம். அப்போ ராமேஸ்வரம் பிதற்கள் வழிபாடுக்கு முழு பலன் கிடைக்கும். அக்னி தீர்த்தம்னு இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்தலங்கள் நம்மளுடைய ரிஷி முனிகள் தபசிகள்லாம் கை காட்டியிருக்காங்க. அந்த கோயில்கள் அவங்களே நின்று கட்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பழனினா போகர் சித்தர் தான். இப்படி ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சித்தர் இருக்காங்க. இப்போ மதுரை மீனாட்சி மங்கலம் இருக்கட்டும், ராமேஸ்வரம் பதஞ்சலி, அதேமாதிரி திருப்பதி பொங்கலான்னு ஒவ்வொரு கோயில், இப்போ நம்ம மதுரை அழகர் கோயில், இப்படி ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பலங்கள் இருக்குது. பலங்கள் பற்றி சொல்லணும்னா நிறைய டைமிங் ஆகும். அப்போ அந்த வலிமையான ஸ்தலங்களுக்கு போக போக நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ சில பேர் கேட்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு சாமி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க, சரஸ்வதி கும்பிடுங்க, மகாலட்சுமி கும்பிடுங்க சொன்னாங்க. ஒரே சாமி கும்பிட்டா எவ்வளோ பலன் கிடைக்காதுன்னு ஒருத்தர் கேட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன வேலை பார்க்குறப்பான்னு கேட்டேன். நான் மெடிக்கல் ட்ரிப்பு சார்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்பா நீ மெடிக்கல் ட்ரிப்பாக இருக்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, ஒரு ஸ்டமக் ப்ராப்ளத்துக்கு, சளி, காய்ச்சல், அதே மாதிரி கொலஸ்ட்ரால், பிபி, சுகருக்குலாம் ஒரே மாத்திரையாக தர்றீங்க இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை தர்றீங்கள. ஒரே மாத்திரை எல்லாமே சரியாகுங்கண்ணா, ஒரு மாத்திரை சாப்பிட்டு போகலாங்களா? அப்போ ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க, மருந்து விஞ்ஞான கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த காலத்தில் ரிஷிமுனிகள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போனாலே போதும். இன்றைக்கி திருவண்ணாமலையாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், அந்த ஸ்தலங்கள் நம்ம போயிட்டு வரதே பெரிய விஷயம். அப்போ அந்த காலத்தில் அந்த ரிஷிமுனிகள் நமக்காண்டி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வாங்க சரியாகும் அப்படின்னா அந்த மாதிரி சரி ஆகுது. இப்போ திருச்செந்தூருக்கு போனவங்க பல பேருக்கு புத்திர பாக்கியம் நிறைய கிடச்சிருக்கு. எங்கள் அனுபவத்திலே 16 வருஷம் 18 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை கிடச்சிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பரிகாரம் பண்ணி, சில பேர் பரிகாரம் பண்ணாதவங்க அங்கே போய் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை கிடச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி திருவண்ணாமலை போயிட்டவங்களும் இந்த கண்டங்கள் சொல்லுவோம், விபத்து நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர் விபத்து நடக்கிற மாதிரிலாம் சிலது ஜாதங்களில் வரும். அப்போ அந்த திருவண்ணாமலை திருக்கலரி போய்ட்டு இந்த கண்டங்கள் வரமாட்டேங்குது. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குறோம். அதே மாதிரி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தபசிகள், ரிஷிகள்லாம் கை காட்டியிருக்க ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. எல்லா ஸ்தலங்களும் போங்க. அதில் முக்கியமாக திருச்செந்தூர், ராமேஸ்வரம், பழனி, அதே மாதிரி திருவண்ணாமலை, திருப்பதி, குருவாயூர், இந்த மாதிரி வலிமையான ஸ்தலம் போயிட்டு வர்றது நல்லது. இயர்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வரலாம். ஒரு வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி வலிமையான ஸ்தலம் போயிட்டு வர வர நிறைய மாற்றம் வரும். சொல்லுங்கள். கடந்த சமீப காலங்களில் சார், அறுபடை வீடு முருகன் ஸ்தலங்கள்லேயே இந்த திருச்செந்தூருங்கிறதுக்கான பிரபலம் ரொம்ப அதிகமாகிட்டு. அதாவது முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூரில் நைட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் முருகனை தரிசனம் பண்ணால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர வர கூட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அது உங்களோட ஒப்பீனியன் சார்? அது அவங்க எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க தெரியல. ஆனால் திருச்செந்தூர் நீங்கள் எப்போ சாமி கும்பிட்டாலும் பலன் கிடைக்கும். அது பௌர்ணமி இல்லை, அமாவாசை இல்லை, எந்த திதியும் கிடையாது. அங்கே திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த திருச்செந்தூர் சுவாமியை போய் நீங்கள் முருகப்புராணம் பார்த்தாலே பலன் கிடைச்சிடும். அதுக்கு நாள், திதி, கிழமை எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போகிறவங்க போகலாம், அவங்க பிரியம். அது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அதான் உங்களை முதல்ல சொன்னேன். திருப்பதியாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும், வலிமாசம் என்றைக்கு தரிசனம் பண்ணாலும் போகிறோம். நீங்கள் சுவாமியை பார்க்கணும், அவ்வளோதான். அதோட முக்கியம் சுவாமி உங்களை பார்க்கணும். இப்போ எல்லோரும் கேட்பாங்க, திருப்பதி நாங்கள் இங்கேருந்து போகிறது 15 மணி நேரம் ஆகுது, வர்றது 15 மணி நேரம் ஆகுது சார், சாமியை பார்க்க வர்றதே ஒரு நிமிஷம் கூட பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை. நீங்கள் இங்கேருந்து எப்போ கிளம்புறீங்களோ, ஒரு திருச்செந்தூருக்கோ, ராமேஸ்வரத்துக்கோ, இல்லை திருவண்ணாமலைக்கோ, குருவாயூருக்கோ, திருப்பதிக்கோ, எங்கே நீங்கள் புறப்பட்டாலும், நீங்கள் புறப்படுறதுக்கு பையை எப்போ கையில் எடுக்கிறீங்களோ அப்போ இருந்து நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் பையை வைக்கிற வரைக்கும் சுவாமி உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் பலன் ஜாஸ்தி. அப்படிங்கையில் எந்த ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களுக்கு எப்போ தோணுதோ போயிட்டு வாங்க. உங்களுடைய தோது பார்த்து உங்களுக்கு மனசு எப்போ தோணும், சுவாமி அழைப்பார், போயிட்டு வாங்க. அது பௌர்ணமிக்கு போகிறனால தான் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கணும்லாம் இல்லை. அது ஒரு நம்பிக்கை தான், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போனா போயிட்டு வாங்க, அவ்வளோதான்.